மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தோட்டத்தில் அமைத்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்தார். நக்கலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் தனது ஆட்டை காணவில்லை என பேச்சியம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள தோட்ட பகுதியில் தேடியுள்ளார். அப்போது கருப்பசாமி என்பவரது தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி விவசாயி முருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கம்பிவேலி அமைத்த குற்றத்தை மறைக்க இறந்த முருகனின் உடலை அருகில் உள்ள கிணற்றில் கருப்பசாமி மற்றும் அவரது உதவியாளர்கள் வீசி உள்ளனர். இதையடுத்து முருகனின் உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் கிணற்றில் சடலமாக மிதப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக தோட்ட உரிமையாளர் கருப்பசாமி உள்ளிட்ட 3 பேர் கைதாகியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடும்ப தகராறு காரணமாக இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அபிராமிபுரம் கிராமத்தை சேர்ந்த பாபு சத்யா தம்பதிக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக பாபு தனது வீட்டில் இருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலில் மலை முகடுகளில் மேல் படர்ந்து காணப்பட்ட மேக கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கோக்கர்ஸ் வாக் பகுதிக்கு எதிரே உள்ள பசுமையான மலை முகடுகளுக்கு இடையே ஆங்காங்கே தெரியும் வெண்மேக கூட்டங்களின் ரம்மியமான காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதையடுத்து பெரியகுளம், வைகை அணை ஆகிய பகுதிகள் தெளிவாக காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் பழுதாகி நடுரோட்டில் நின்ற தமிழக அரசின் புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. கால்நடைத்துறை சார்பில் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் 8 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் விடியா திமுக அரசின் அமைச்சரால் வழங்கப்பட்ட நிலையில் புதிய வாகனம் பழுதாகி நடுரோட்டில் நின்றது. அதை கால்நடைத்துறையினர் தள்ளிச் சென்றனர். விவசாயம் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான திட்டங்கள், மருத்துவ வாகனங்கள் மீது கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக செயல்படும் திறனற்ற திமுக கார் பந்தயம் நடத்துவதில் மட்டும் முழு கவனம் செலுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஆலவையில் பெரிய ஊரணி பகுதியில் சாலையோரத்தில் மிக தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் மின் கம்பியால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்கள் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மின் கம்பியில் உரசுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு வைக்கோல் ஏற்றி சென்ற வாகனத்தின் மீது மின்கம்பி உரசியதில் தீப்பற்றியதாக கூறும் பொதுமக்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அடுத்தடுத்து உள்ள 2 டிரான்ஸ்பார்மர் கீழே விழும் அபாயத்தில் உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெரியசாமிபுரம் கிராமத்தின் சாலையிலிருந்து சங்கனாப்பேரி செல்லும் சாலையின் ஓரமாக அடுத்தடுத்த 2 டிரான்ஸ்பார்மர்களின் மின்கம்பங்கள் பழுதடைந்து கீழே விழும் அபாயத்தில் உள்ளதால் வாகன ஓட்டிகள், தோட்டத்திற்கு செல்லும் விவசாயிகள் மிகவும் அச்சத்துடன் செல்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.